தான் மரியாதை. இப்போ நாங்கள் ரோட்டில் நிற்கிறோம், வசூல் ஓரமாக தான் நிற்கிறோம். இன்ஸ்பெக்டர் சார் 6 மணிக்கு வர சொன்னது இன்ஸ்பெக்டர் தான் வர சொன்னாரு. 6 மணிக்கு வர சொல்லிட்டு அப்போ 8 மணிக்கு வர சொல்லுவாங்க. அதில் சண்டை வேணாம், அதெல்லாம் அவங்களுக்கு 1000 வேலை இருக்கும், நம்ம பாலுக்கு வேலை கிடையாது. ஜாஸ்தி கண்டினா கூட வெளியே போங்க, ஏசி வரணும் தப்பு இல்லை. நாங்கள் வந்து நின்று சார் வெளியே தட்டினா எங்கே சார் நீங்கள் ரோட்டில் திருப்பி வந்துட்டு போட்டு சார் நாங்கள் எவ்வளோ சார் நீங்கள் போங்க சார், நாங்கள் உட்காந்து நம்ம ஒரு 10 பேரை வரோம் சார், வந்து உட்காந்து சார் நீங்கள் ரெஸ்ட் போங்க. வட சென்னையில் ரொம்ப முக்கியமான சிலை இந்த சிலை. எங்களுக்கு நார்த் மெட்ராஸ் முதல் இந்த சிலை தான். ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டு காலமாக அந்த சிலை இருக்குது. எங்களுடைய விடியலினுடைய அடையாளம் இந்த சிலை. இன்னைக்கு வரைக்கும் வட சென்னையில் எங்களுக்கான அடையாளமாக நிற்கிறது இந்த சிலை கொண்டு தான். இங்கே இருக்க எல்லாருக்குமான இடமா இந்த சிலை இருக்குது. எல்லாத்துக்குமான இடமா இந்த சிலை இருக்குது. எங்களுடைய ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், எங்களுடைய பொது பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதாவது இதுக்கு முன்னாடி தான் நின்று நாங்கள் செய்வோம். ஐயா சிலைக்கு முன்னாடி தான். இப்போ இந்த எவரடி கம்பெனியை தனியாருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய முதலாளிக்கு விற்றுட்டாங்க. அந்த முதலாளி கடை கட்டுறாரு பின்னாடி. நாங்கள் ஹைவே டிபார்ட்மெண்ட்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லா பர்மிஷனும் வாங்கி இந்த சிலையை முறையாக பராமரிச்சுட்டு இன்னைக்கு 35 ஆண்டுகளாக நாங்கள் வரோம். இந்த சிலைக்கு இன்னைக்கு காவல்துறையிலேருந்து நெருக்கடி கொடுத்துருக்குறாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரணை தவறாக இருந்ததுனால நாங்கள் இன்னைக்கு கேட்டதுக்கு அவங்க சரியான பதிலை கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த பதில் பிரகாரம் நாளைக்கு எங்கள் சைட்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு அடுத்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். காரணம் என்ன சொல்கிறாங்க? முதலாளிங்க தான் ஒன்றை வந்த பின்னாடி ஊர் பின்னாடி வரட்டாது, அந்த கதை தான். நீங்களாம் வாங்கி முடியும், எல்லாரும் உட்காந்துனே இருங்க. வரும் அடிச்சுனே இருப்பான் முதலாளிங்களாம், நம்மள வாங்கிட்டு தான் இருக்கணும் உட்காந்துன்னு. அதுதானே நம்ம பிறந்துருக்குறோம். சொந்த மண்ணில் அடிமையாக வரணும்ல, இன்னும் அடிப்பானுங்க, நம்ம இன்னும் எல்லா வேலையும் செய்வானுங்க. ஊரக்குடிகளை விரட்டணும், அவ்வளோதான். ஊரக்குடி மக்களை விரட்ட வேண்டும். அரசியல் தலையிட இருக்காங்க. இது வரைக்கும் அரசியல் தலையீடு இல்லை, முதலாளிங்க தலையிடல் தான் இருக்குது. அதுக்கு கையூட்டுறவங்களோட தலையீடு தான் இருக்குது. அவர் முறையா நாளைக்கு காலைல எங்களுக்கு லெட்டர் கொடுங்க, எங்க சைட்ல இருந்து சிலைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதனால நீங்க ஒரு லெட்டர் கொடுங்கன்னு ஆய்வாளர் சொல்லிட்டு போயிருக்கேன். அவ்வளவுதான். வேற ஏதாவது சப்போஸ் ஆட்கள் இல்லைன்னா வேற போராட்டங்கள் பண்ண ஏதாவது முதலாளிகள் சிலைக்கு முன்னாடி ஏதாவது வேலை செஞ்சாலோ இடிச்சாலோ ஒட்டுமொத்த நார்த் மெட்ராஸ் இருக்கிற கூடி வாழ்ற இந்த மக்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சு நாங்க உட்காருவோம். கடுமையான போராட்டம் பண்ணுவோம். இல்ல இப்ப முதல்ல காம்பவுண்ட் சுவர் கட்டாதுன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் சிலையை அகற்றணும்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். ஆரம்ப பொறுப்பையா தான் வரும். கடுமையான போராட்டம் பண்ணுவோம்.